எனக்கு பிடித்த கடவுள் புத்தர். புத்தர் ஏன் பிடிக்குதுன்னா, எனக்கு புத்தர பார்க்கும்போதெல்லாம் மன அமைதி, சந்தோஷம், ஒரு அமைதி, இரக்க குணம் எல்லாமே கிடைக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. சின்ன வயசுலேருந்து புத்தர்னா அவ்ளோ விருப்பம். அது புத்தர் சிலை வாஸ்துப்படி எல்லா பக்கம் வைக்கலான்னு சொல்றாங்க. எனக்கு அதே மாரி தான். மன அமைதியும், சந்தோஷத்தையும் தருவதுனால நான் வீட்ல எல்லா இடத்துலயுமே புத்தர் சிலை வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் மட்டும் இல்ல. எனக்கு ஒரு ஒரு தைரியத்தையும், மன நிம்மதியும் குடுக்கிறது. புத்தர் எப்படி தோன்றுனாருன்னா, அவரு ஒரு அரச பரம்பரையிலேருந்து பிறந்தவரா இருந்தாலும், அவரு 29 வயதுல மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நடந்த 4 விஷயங்கள் அவர மாத்திருச்சு. இந்த உலகத்துல மனிதனா பிறந்தா நிம்மதியும், சந்தோஷமும் ஒரு சேர நடக்க வாய்ப்பே இல்ல. கஷ்டங்கள மட்டுமே மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு உணர்ந்து, அவர் அத நிம்மதிய தேடி அரச மரத்து அடியில உட்காந்து தியானம் பண்றாரு. 29 வயசுல பண்ணும்போது, அவருக்கு 6 வருஷமா இப்ப தியானம் பண்ணாரு. அதுல ஒண்ணும் கிடைக்கல. மறுபடியும் புத்தர் அரச மரத்து அடியில உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது, 49வது நாள்ல அவருக்கு ஒரு ஞான உதயம் கிடைத்தது. அந்த உதயத்துல அவர் கற்றுக்கொண்டது மனித வாழ்க்கை துக்கமும், துயரமும் நிறைந்தது. ஆசையே மனிதனுடைய அத்தன பிரச்சனைக்கு காரணம்னு உணர்ந்தாரு. அந்த ஆசைய துறந்தா மட்டும் தான் மனிதன் நிம்மதியா ஜகத்துல வாழ முடியும்னு உணர்ந்தாரு புத்தர். அந்த ஆசைய நிறைவேற்றணும்னா, நல்ல வழிகளிலும், நல்ல பழக்கவழக்கங்களையும் புத்தர் பின்பற்றினா மட்டும் தான் ஆசை நிறைவேறும்னு அவரு சொல்றாரு. அவரு சொன்ன கருத்து தான் எனக்கு மன நிம்மதியும், சந்தோஷத்தையும் அதுபடி நான்